சாந்தி. முரளி டேட் 31/7/2025. காலை முரளி, பாம் தாதா, மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அதிகாலை எழுந்து மிகுந்த அன்புடன் பாபா குட் மார்னிங் என்று சொல்லுங்கள். இந்த நினைவின் மூலம்தான் நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆவீர்கள். கேள்வி: துல்லியமான நினைவின் மூலம் தந்தையிடமிருந்து கரண்ட் சக்தி பெறுவதற்கு முக்கியமாக எந்த குணங்கள் அவசியமாக இருக்கிறது? பதில்: நிறைய பொறுமை வேண்டும். புரிதல் மற்றும் கம்பீரத்துடன் தன்னை ஆத்மா என்று புரிந்து நினைவு செய்வதன் மூலம் தந்தையிடமிருந்து கரண்ட் சக்தி கிடைக்கிறது. மேலும் ஆத்மா சத்தோப்பிரதானம் ஆகிக் கொண்டே செல்கிறது. இப்பொழுது தந்தையின் நினைவு என்பது உங்களை தொந்தரவு செய்ய வேண்டும். ஏனெனில் தந்தையிடமிருந்து பெரிய அளவிலான ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் முள்ளிலிருந்து மலராகின்றீர்கள். அனைத்து தெய்வீக குணங்களும் தந்தையை நினைவு செய்வதனால் வந்துவிடுகிறது. ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, ததத்துவம் என்பதன் அர்த்தம் ஆத்மாக்களாகிய நீங்கள் சாந்த ஸ்வரூபமானவர்கள் என்று அர்த்தம். ஆத்மாக்கள் நீங்கள் அதுவாகவே மாறுங்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆத்மா அதுவாகவே மாறுங்க. இதுவாக அமைதியான ஆத்மாக்கள் நீங்க. ஆத்மா அப்படிங்கிறது அமைதியானது. அத பாபா நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. ததத்துவம் அப்படின்னா ஆத்மாக்களாகிய நீங்கள் சாந்த ஸ்வரூபமானவர்கள். நீங்க ஆத்மாவே அமைதியானவங்க. ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் சுய தர்மம் சாந்தியாகும். ஆத்மாக்களாகிய உங்களுடைய சுய தர்மமே அமைதிதான். சாந்தி தாமத்திலிருந்து இங்கு பேசுபவர்களாக ஆகின்றீர்கள். பரம்தாமத்துல இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப அமைதியாக இருந்தோம். இங்க வரும் பொழுது, ஒரு உடல்ல வரும் பொழுதுதான் நம்ம பேசக்கூடியவர்களாக ஆகிறோம். இந்த கர்ம எந்திரியங்கள் உங்களுடைய நடிப்பை நடிப்பதற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உடல் அப்படிங்கிற கர்ம எந்திரியம் நம்மளுடைய நடிப்பை பிளே பண்றதுக்காக கிடைச்சிருக்கு. ஆத்மாவில் சிறியது பெரியது என்பது கிடையாது. ஆத்மாவாகிய நம்ம சிறுசாகவும் பெருசாகவும் ஆகிறது இல்லை சைஸ்ல. சரீரம் என்பது சிறியதாகவும் பெரியதாகவும் இருக்கிறது. உடல் தான் சின்ன உடலா இருக்கு. அப்புறம் வளரும் பொழுது பெரிய உடல் ஆகுது. தந்தை கூறுகின்றார், நானும் சரீரதாரி அல்ல. ஷூபாபா சொல்றாரு, எனக்கு உடல் இல்லை. குழந்தைகளை சந்திப்பதற்காக, ஆத்மாக்களை சந்திக்கிறதுக்காக அவர்கள் முன்னால் நான் வரவேண்டியதாக இருக்கிறது. இவ்வுலகில் ஒரு தந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானது, நான் பரம்தாமத்தில் இருந்து ஜென்மம் எடுத்துள்ளேன், தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று கூறாது. ஒரு புதிய ஆத்மா யாருடைய சரீரத்திலாவது வருகிறது எனில், அல்லது பழைய ஆத்மா இன்னொருவரின் சரீரத்தில் பிரவேசம் ஆகின்றது எனில், அப்பொழுது அந்த ஆத்மாவானது நான் என் தாய் தந்தையை சந்திக்க வந்துள்ளேன் என்று சொல்லலாம். அந்த ஆத்மாக்களுக்கு தாய் தந்தை தானாகவே கிடைத்து விடுகிறார்கள். இங்கே இது புதிய விஷயமாகும். தந்தை சொல்கின்றார், நான் பரம்தாமத்தில் இருந்து குழந்தைகளாகிய உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன். ஏனெனில் நான் ஞானம் நிறைந்தவன், ஞானத்தின் கடல். பாபா கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களை படிப்பிப்பதற்காக, ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நீங்கள் குழந்தைகள் இப்போது சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். பிறகு வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே கண்டிப்பாக பாவனமாக, அதாவது தூய்மையாக ஆத்மாக்கள் நீங்கள் ஆக வேண்டும். உள்ளே மிகவும் குஷி இருக்க வேண்டும். ஓஹோ, எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் சத்தோ பிரதானமாக விஸ்வத்திற்கு எஜமானராக ஆகிவிடுவீர்கள். தந்தை குழந்தைகளை எவ்வளவு அன்பு செய்கின்றார். அவர் வெறும் ஆசிரியராக மட்டும் இருந்து உங்களுக்கு படிப்பித்து உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்லவில்லை, தந்தையாகவும் இருக்கின்றார். சிவபாபா நமக்கு படிப்பிக்கிறார் அப்படின்னா ஒரு ஆசிரியராக மட்டும் கிடையாது, நம்மளுடைய அப்பாவாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறார். உங்களுக்கு படிப்பிக்கின்றார்.
நினைவு யாத்திரையையும் கற்றுக் கொடுக்கின்றார். எனவே விஸ்வத்திற்கு எஜமானராக ஆக்கக்கூடிய, பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக ஆக்கக்கூடிய தந்தை மீது மிகுந்த அன்பு இருத்தல் வேண்டும். அவ்வளோ உயர்ந்த படிப்பை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எவ்வளவு கீழான நிலையில இருந்த ஆத்மாக்களாகிய நம்மள உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போறாருன்னா அப்படிப்பட்ட தந்தை மேல எவ்வளவு அன்பு வைக்கணும். அதிகாலை எழுந்து முதலில் சிவபாபாவிற்கு காலை வணக்கம், குட் மார்னிங் என்று சொல்ல வேண்டும். குழந்தைகள் தங்களுடைய உள்ளத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மா குழந்தைகளும் உங்களுடைய உள்ளத்துல கேளுங்கிறார் பாபா. அதாவது நாம் அதிகாலை எழுந்து எல்லையற்ற தந்தையை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோம். அதிகாலை எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொன்னால், நான் ஞானத்தினுடைய சிந்தனை செய்தால் குஷியினுடைய அளவு அதிகரிக்கும். காலையில எந்திரிச்சு பாபா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை நம்ம சிந்தனை செய்தோம் அப்படின்னா குஷியினுடைய அளவு அதிகமாகுங்கிறார் பாபா. முக்கியமானதே நினைவு என்பதாகும். இதன் மூலம் எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய வருமானம் என்பது ஏற்படுகிறது. கல்பத்திற்கு ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த வருமானம் காரியத்திற்கு உதவும். நீங்கள் மிகுந்த பெருமையுடன், கம்பீரத்தா மற்றும் புரிதலுடன் நினைவு செய்யுங்கள். யதார்த்தமா பாபாவை நினைவு செய்யுங்க. மேலோட்டமாக நான் பாபாவை மிகவும் நினைவு செய்கிறேன் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் துல்லியமான நினைவு வேண்டும்ங்கிறார். மேலோட்டமா நான் பாபாவை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு? பாபா எப்படி இருக்கிறாரோ அப்படியே, அதாவது நம்மளை ஒரு ஆத்மானு உணர்ந்து சிவபாபாவை நினைக்கணும். இதுதான் துல்லியமான நினைவு. இதன் மூலமாக தான் சிவபாபா கிட்ட இருந்து என்ன ஆகுது? நமக்கு கரண்ட் சக்தி பாஸ் ஆகுது. ஆனால் துல்லியமாக நினைவு செய்வதில் உழைப்பு இருக்கிறது. அத நம்ம ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு சிவபாபாவை நினைக்கிறதுக்கு நிறைய நம்ம முயற்சி செய்யணும். யார் தந்தையை அதிகமாக நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமாக கரண்ட் கிடைக்கிறது, சக்தி கிடைக்கிறது. ஏனெனில் நினைவின் மூலமாக நினைவு கிடைக்கிறது. ஏன்னா நம்ம பாபாவை நினைக்கும் போது பாபா நம்மளையும் நினைப்பாரு. கனெக்ஷன் ஏற்படுது இல்லையா? யோகம் மற்றும் ஞானம் என்பது இரண்டு விஷயங்கள். யோகான்னு ஒண்ணு இருக்கு, ஞானம்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. யோகம் என்பது மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றது. யோகத்தின் மூலமே ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகின்றது. பாபாவை நினைக்கும் பொழுதுதான் நம்ம ஆத்மா தூய்மையாக ஆகிறோம். நினைவு செய்யாமல் சத்தோ பிரதானம் ஆவது என்பது முடியாத ஒன்றாகும். நான் பாபாவை நினைக்காம ஞானத்தை மட்டுமே பேசக்கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னா ஆத்மா நம்ம என்ன ஆக மாட்டோம்? தூய்மையாகவே ஆக மாட்டோம். நல்ல முறையில் அன்போடு தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது தானாகவே கரண்ட் கிடைக்கும். ஆரோக்கியம் ஆகிவிடுவீர்கள். கரண்ட் மூலமாக ஆயுளும் அதிகமாகின்றது. சக்தி ஆத்மால வர வர நம்மளுடைய ஆயுள் காலமும் அதிகமாகுது. குழந்தைகள் நினைவு செய்கின்றார்கள். தந்தையும் சக்தி வாய்ந்த ஒளி கதிர்களை கொடுக்கின்றார். இனிமையான குழந்தைகள், இதை உறுதியாக நினைவில் வைக்க வேண்டும். அதாவது சிவபாபா நமக்கு படிப்பிக்கின்றார். உடலற்ற சிவ தந்தையே நமக்கு ஆத்மாக்களாகி நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத புத்தியில எப்பயுமே வச்சிருக்கணுங்கிறார். சிவபாபா பத்தீத்த பாவனராகவும் இருக்கின்றார். சத்கதியை கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார். சத்கதி என்றால் சொர்க்கத்திற்கான ராஜ்யத்தை கொடுக்கின்றார். சத்தியுக ராஜ்யத்தையும் கொடுக்கிறாரு. ஆத்மா நம்மள தூய்மையாகவும் ஆக்குறாரு. பாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பாக குழந்தைகளுக்கு அமர்ந்து படிப்பிக்கின்றார். தந்தை இந்த தாத்தாவின் மூலம், அதாவது மூத்த சகோதரரின் மூலமாக நமக்கு படிப்பிக்கின்றார். பாபா குழந்தைகளை எவ்வளவு அன்பு செய்கின்றார். எந்த கஷ்டமும் குழந்தைகளுக்கு கொடுப்பதில்லை. என்னை நினைவு செய்யுங்கள், சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே கூறுகின்றார். தந்தையினுடைய நினைவின் உள்ளம் முற்றிலும் உறைந்து போக வேண்டும். பாபாவுடைய நினைவுல நினைச்சு நம்மளுடைய உள்ளம் ஒரேடியாக முற்றிலும் உறைந்து போயிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே உங்களவு தொந்தரவு செய்ய வேண்டும். பாபாவுடைய நினைவு அவ்வளவு தொந்தரவு செய்யணும். அது ஒரு பாபாவுடைய நினைவு தான் அவ்வளவு தொந்தரவு செய்யணும்னு சொல்றாரு. இப்படி சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுடைய நினைவு என்னால மறக்கவே முடியல, இவங்களுடைய நினைவு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
அது போல பாபாவுடைய அவரு ஒருத்தருடைய நினைவு தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும், தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னால பாபாவை மறக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நினைவு இருக்கணுங்கிறார் பாபா. ஏனெனில் தந்தையிடமிருந்து எத்தனை பெரிய ஆஸ்தி கிடைக்கிறது. நம்முடைய தந்தை மீது நமக்கு எந்த அளவிற்கு அன்பு இருக்கிறது என்று நம்மிடத்தில் பார்க்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மை நாமே கேட்க வேண்டும், நான் சிவபாபாவை எவ்வளவு நினைக்கிறேன், எந்த அளவிற்கு என்னிடம் தெய்வீக குணங்கள் இருக்கிறது, எந்த அளவுக்கு நல்ல குணங்கள், ஏன்னா தேவதையாகணும் இல்லையா, அப்ப எந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்மளே நாம கேட்கணும். ஏனெனில் இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் முள்ளிலிருந்து மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு யோகத்தில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு முள்ளிலிருந்து மலர்களாக சத்தோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்வீர்கள். யார் அநேக முட்களை மலராக ஆக்குகின்றார்களோ அவர்களே உண்மையான வாசனை நிறைந்த மலர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சேவா பண்ணணும் இல்லையா, நம்மளும் மலரா மாறி நம்மளுடைய வாசத்தின் மூலமாக அநேக முள்ளா இருக்கக்கூடியவர்களே என்ன பண்ணணும், நம்ம மலரா மாத்தணும். அவர்கள் யாரிடமும் முள் போன்று நடந்து கொள்ள மாட்டார்கள். மலரான ஆத்மாக்கள் யாரிடமும் முள்ளு போல நடந்துக்க மாட்டாங்க. கோபம் என்பது மிகப்பெரிய முள், அநேகருக்கு துக்கத்தை கொடுக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முட்கள் நிறைந்த உலகிலிருந்து விலகி கரையோரம் வந்துள்ளீர்கள். நீங்கள் சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். எப்படி ஓர் தோட்டக்காரர் செடிகளை தனியாக எடுத்து தொட்டியில் வைப்பாரோ அதே போல் மலர்களாகிய நீங்களும் கூட இப்பொழுது சங்கமயுகம் என்ற தொட்டியில் தனியாக வைக்கப்பட்டுள்ளீர்கள். இப்ப இந்த கார்டன்ல இருந்து, அதாவது இந்த முள்ளு காடுல இருந்து நம்ம எல்லாரையுமே சிவபாபா தோட்டக்காரர் என்ன பண்ணிருக்கிறாரு, தனித்தனியா ஆத்மாக்களை எடுத்து செடிகளை எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அது போல நம்மளை எடுத்து சங்கமயுகம் அப்படிங்கிற தோட்டத்துல தனியா வச்சிருக்கிறார். பிறகு மலர்களாகி நீங்கள் சத்தியயுகத்திற்கு சென்று விடுவீர்கள். கலியுகம் என்ற முள் நெருப்பிற்கு இரையாகிவிடும். கலியுகம் அப்படிங்கிற முள்ளு நெருப்புக்கு இரையாயிடும். தந்தை சொல்கின்றார், அதாவது எந்த அளவிற்கு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதற்கான பலன் தங்களுக்கு தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு மத்தவங்களை முள்ளுல இருந்து மலரா மாத்தக்கூடிய நம்ம சேவா பண்றோமோ அதற்கான பலன் மாற்றக்கூடிய உங்களுக்கு தான் கிடைக்கும். அநேகருக்கு பாதையை சொல்கின்றீர்கள் எனில் அநேகரின் ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு தான் கிடைக்கும். ஞான ரத்தினங்களால் தன் பையை நிரப்பிக் கொண்டு பிறகு தானம் செய்யுங்கள். ஞான ரத்தினங்களால பாபா கொடுக்கிறாரு இல்லையா, நிறைச்சு கொடுக்கிறாரு இல்லையா, அத நம்ம முதல்ல நம்ம புத்தியில பதிய வச்சுக்கணும், நடைமுறையில கொண்டு வரணும். பிறகு தானம் பண்ணுங்க. ஞான கடலானவர் தங்களுக்கு ரத்தினங்களை தட்டுக்கள் நிரப்பி நிரப்பி கொடுக்கின்றார். ஞான கடலே என்ன செய்யறாரு, இப்ப நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். யார் அதை தானம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவராலும் அன்பு செய்யப்படுவார்கள். ஏன்னா நம்ம யாருடைய ஞானத்தை போய் மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம், சுயம் இறைவன் சர்வசக்திவானே கொடுக்கக்கூடிய ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது நம்ம மற்றவர்களால அன்பு செய்யப்படுவோம். யார் அதை தானம் செய்கின்றார்களோ அவர்கள் அனைவராலும் அன்பு செய்யப்படுவார்கள். குழந்தைகளுக்கு தனக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும், இதையெல்லாம் நினைச்சு எவ்வளவு குஷி இருக்கணும். குழந்தைகளுக்கு விவேகமான குழந்தைகளாக இருப்பார்கள். குஷியோட நம்ம இருந்தோம், இறைவனே நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நடைமுறை செய்தோம் அப்படின்னா புத்திசாலியான குழந்தைகளா நம்ம இருப்போங்கிறார். தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியுமே எடுப்பேன் என்று சொல்வார்கள். முற்றிலும் துரிதமாக ஈடுபடுவார்கள். பாபா கிட்ட இருந்து எல்லா சக்தியும் எடுக்கிறதுக்கு, ஞானத்தை அடையறதுக்கு துரிதமா ஈடுபடுவாங்க. தந்தையிடம் மிகுந்த அன்பு இருக்கும். அவர்களுக்கு பாபா மீது மட்டும்தான் அன்பு இருக்கும். ஏனெனில் பிராணத்தை கொடுக்கக்கூடிய தந்தை கிடைத்துள்ளார், உயிர் பிச்சை கொடுக்கக்கூடிய தந்தையே கிடைச்சிட்டார். அப்படிங்கும் போது அதை விட வேற என்ன வேணும் என்பதை அவர்கள் தெரிந்துள்ளார்கள். அந்த அளவுக்கு பாபாவுக்கு அவங்க ஐக்கியமாயிடுவாங்க. ஞானத்தினுடைய வரதானத்தை அந்த அளவிற்கு கொடுக்கின்றார். பாபா ஞானத்தை நமக்கு வரமாகவே கொடுக்கிறார். அதன் மூலம் எதிலிருந்து எதுவாக நாம் ஆகி உள்ளோம். சாதாரண கீழான மனிதனா இருந்த நம்ம அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தினால, சக்தியினால எப்படி இருந்த நம்ம எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம். அந்த அளவிற்கு கொடுக்கின்றார். திவாலான நிலையிலிருந்து செல்வந்தர்களாக ஆகிவிட்டோம். அந்த அளவுக்கு லாஸ் ஆயிட்டோம். ஒண்ணுமே அடுத்த நேரத்துக்கு கூட சாப்பாடு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு
ரொம்ப லாஸ் ஆயிட்டோம். அப்படி இருந்தவர்களை செல்வந்தர்களா பாபா நம்மள ஆக்குறாரு. எவ்வளவு பண்டாராவை நிரப்பி விட்டார். எவ்வளவு தந்தையை நினைக்கின்றோமோ அவ்வளவு தந்தையிடத்தில் அன்பு இருக்கும், ஈர்ப்பு ஏற்படும். ஊசி சுத்தமாக இருந்தால் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்படும், தானே ஈர்க்கப்படும். ஊசி சுத்தமா இருந்தது அப்படின்னா காந்தத்தின் பக்கம் தானாகவே ஈர்க்கப்படும். தந்தையின் நினைவின் மூலமாக துரு நீங்கி கொண்டே செல்லும். நம்ம ஆத்மா எல்லாருமே ஊசி போல இருக்கும். எத்தனையோ பிறவியினுடைய பாவத்தினுடைய துரு இருக்கு இல்லையா? பாபாவை நினைக்க நினைக்கதான் அந்த துரு போகும். அப்பதான் பாபா பக்கம் நம்ம ஈர்க்கப்படுவோம். ஒரு தந்தையின் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் கூடாது. தந்தை புரிய வைக்கின்றாரு, குழந்தைகளே கவனக்குறைவாக இருத்தல் கூடாது. இந்த விஷயத்துல கவனக்குறைவா இருந்துடாதீங்க. ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகுங்கள். லைட் ஹவுஸ் ஆகி கலங்கரை விளக்கமாக ஆகுங்கள். நடமாடும் கலங்கரை விளக்கமாக மாறுங்க. எல்லாருக்கும் ஞானத்தையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியவர்களா மாறுங்க. ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகக்கூடிய பயிற்சியை நல்ல முறையில் செய்தால் நீங்கள் ஞான கடல் போல் ஆகிவிடுவீர்கள். ஷுபாபா மாதிரி ஆயிடுவீங்க. எப்படி மாணவர்கள் படித்து ஆசிரியர்களாக ஆகின்றார்கள் இல்லையா? உங்களுடைய தொழிலே இதுதான். அனைவரையும் ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குங்கள். அப்பொழுதே சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆவீர்கள். தந்தை சொல்கின்றார், குழந்தைகள் நீங்கள் இல்லாமல் எனக்கு கூட ஓய்வற்றவர், அமைதியற்றவர் போன்ற நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறார் சிவபாபா. நீங்க என் கூட இல்லாததுனால அமைதி இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிறார் சிவபாபா. எப்பொழுது நேரம் வருகின்றதோ, எப்ப அவர் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நேரம் வருதோ அப்போது ஓய்வற்றவராக ஆகிவிடுகிறேன். எப்பயுமே ஓய்வற்றவரா இருக்கேன்னு அவர் சொல்லல. எப்போ இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அந்த நேரம், சிவபாபா இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நேரம் வருதோ அப்ப அவருக்கு எப்படா கீழே போலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதான். போதும் இப்பொழுது கீழே செல்வோம் என்று ஆகிவிடுகிறது. குழந்தைகள் மிகவும் கூக்குரல் இடுகின்றார்கள், மிகவும் துக்கத்தில் இருக்கின்றார்கள், இரக்கம் வருகிறது. எனவே குழந்தைகளாகிய உங்களது அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பதற்காக வருகிறேன். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வீடு செல்ல வேண்டும். பிறகு அங்கிருந்து நீங்கள் தானாகவே சுகதாமம் சென்று விடுவீர்கள். அங்கே நான் உங்களுடைய துணையாக ஆவதில்லை. தன்னுடைய மனோநிலையின் அனுசாரம் உங்களுடைய ஆத்மா அங்கே சத்தியுகத்திற்கு சென்றுவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம், நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். முதலாவது, தந்தையிடமிருந்து தானாகவே கரண்ட் கிடைப்பதற்காக மிகுந்த அன்புடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவுதான் ஆரோக்கியமானவராக ஆக்கும். கரண்ட் பெறுவதன் மூலமே, கரண்ட்னா சக்தி, சக்தி பெறுவதன் மூலமே ஆயுள் அதிகரிக்கும். நினைவின் மூலமே தந்தையிடமிருந்து ஒளி கதிர்கள் கிடைக்கின்றது. இரண்டாவது, கவனக்குறைவினை விட்டுவிட்டு ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகுங்கள். இதன் மூலமே ஞான கடலாகி சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆவீர்கள். வரதானம், எல்லோருக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்லக்கூடிய குஷியினுடைய கசானாவில் நிரம்பிய பண்டாராவா ஆகுக. எல்லோருக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்லக்கூடிய குஷியினுடைய கசானாவில் நிரம்பிய பண்டாராவா ஆகுக. விளக்கம், சதா தன்னுடைய இந்த சொரூபத்தை தன் முன்னால் வையுங்கள். இந்த சொரூபம், அதாவது குஷியினுடைய கசானாவில் நிரம்பிய பண்டாரா நான், குஷி அப்படிங்கிற பொக்கிஷத்துல நிறைந்தவன் நான் அப்படிங்கிற சொரூபத்தை எப்பயுமே நம்ம முன்னாடி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். கணக்கில் அடங்கா மேலும் அழியாத கசானாக்கள் என்ன கிடைத்திருக்கிறதோ அந்த கசானாக்களை நினைவில் கொண்டு வாருங்கள். பாபா கிட்ட இருந்து கணக்கில் அடங்கா, அதாவது எல்லையில்லா பொக்கிஷம், இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அதையெல்லாம் நினைவுல கொண்டு வாங்குங்கிறார். கசானாக்களை நினைவில் கொண்டு வருவதனால் குஷி என்பது ஏற்படும். மேலும் எங்கே குஷி இருக்கிறதோ அங்கே சதா காலத்திற்காக துக்கம் தூரமாக சென்றுவிடும். கசானாக்களின், கசானானா பொக்கிஷம், இதனுடைய நினைவின் மூலமாக
ஆத்மா சக்திசாலியாக ஆகிவிடுகிறது. வீணானது முடிவுக்கு வந்து விடுகிறது. நிறைந்த ஆத்மா ஒருபோதும் தடுமாற்றம் அடைவதில்லை. அந்த ஆத்மா தானும் குஷியாக இருந்து மற்றவர்களுக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்கின்றது. ஸ்லோகன்: யோகியமானவராக ஆக வேண்டும் என்றால் கர்மம் மேலும் யோகத்தில் சமநிலை வையுங்கள். ஒரு தகுதியான ஆத்மாவா நம்ம ஆகணும் அப்படின்னா, யோகியமான தகுதியான ஆத்மாவா ஆகணும் அப்படின்னா கர்மா மேலும் யோகத்தில் சமநிலை வையுங்கள். கர்மா செய்துட்டு இருக்கும் போதும் பாபாவுடைய நினைவிலே இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல பேலன்ஸ் வைங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. நல்லது. ஓம் சாந்தி.